வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வரும் செப்டம்பர் மாதத்தில் 2 முக்கியமான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 1800 தேசிய அரசு சாரா நிறுவனங்களில் 1000க்கும் மேற்பட்டவை தற்போது செயற்படாமல் இருப்பதாக தகவல். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று ஐக்கிய ராஜ்யமும் கனடாவும் அறிவிப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அனுர அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரும் செப்டம்பர் மாதத்தில் 2 முக்கியமான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் அவர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொது சபை அமர்வுகளில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஜப்பானுக்கு அரசுமுறை விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளது. திட்டத்தின்படி ஜனாதிபதி செப்டம்பர் 23ஆம் தேதி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு 24ஆம் தேதி ஐநா பொதுசபையில் உரையாற்றுவார். பொதுச்சபை அமர்வுகளுக்கு வெளியிலும் பல உலக தலைவர்களுடன் சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க்கிலிருந்து செப்டம்பர் 27ஆம் தேதி ஜப்பானின் ஒசாகாவுக்கு பயணிக்கும் அவர் அங்கு எக்ஸ்போ 2025 நிகழ்வில் பங்கேற்பார். இதனைத் தொடர்ந்து ஜப்பான் பிரதமர் சிகுரு இசிபாவின் அழைப்பின் பேரில் செப்டம்பர் 28ஆம் தேதி டோக்கியோவுக்கு சென்று 29ஆம் தேதி ஜப்பான் பிரதமருடன் அதிகாரப்பூர்வ சந்திப்பை நடத்துவார். டோக்கியோவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் ஜப்பானில் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. மேலும் இலங்கையில் ஒரு வாகன பொருத்தும் தொழிற்சாலையினை அமைக்க இலங்கை அரசாங்கம் முன்மொழிவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 1800 தேசிய அரசு சாரா நிறுவனங்களில் 1000க்கும் மேற்பட்டவை தற்போது செயல்படாமல் இருப்பதாக பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. உளவுத்துறை அறிக்கைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தகவலின்படி சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் USAID இந்த நிறுவனங்களுக்கு வழங்கிய நிதியுதவியை நிறுத்தியுள்ளது. இதனால் பல திட்டங்கள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் விளைவாக அந்த திட்டங்களில் பணியாற்றியிருந்த ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளார்கள். முக்கிய காரணமாக சம்பந்தப்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதும் குறிப்பிடப்படுகிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது தேர்தல் கண்காணிப்பு பணிகளும் நீதி பற்றாக்குறையினால் சிரமங்களை சந்தித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. இருப்பினும் நாட்டில் செயல்படும் கணிசமான எண்ணிக்கையிலான அரசு சாரா நிறுவனங்கள் வெளிநாட்டு அமைப்புகளுடன் இணைந்து முக்கியமான பணிகளை முன்னெடுத்து வருகின்றன. அதே நேரத்தில் பிரதேச செயலக மட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சுமார் 40,000 அரசு சாரா நிறுவனங்களில் பெரும்பாலானவை செயலற்ற நிலையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று ஐக்கிய ராஜ்யமும் கனடாவும் அறிவித்துள்ளன. ஆனால் முன்னிய தீர்மானங்களை ஒப்பிடும் போது இந்த தீர்மானம் மென்மையானதாக இருக்கும் என்று இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஒரு ஆங்கில நாளிதழ் தெரிவித்துள்ளது. இது குறித்த தகவல் இலங்கை அரசாங்கத்திற்கு வாய்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய தீர்மானங்களில் இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகியுள்ளதால் இலங்கை தொடர்பான புதிய மையக்குழுவின் அமைப்பில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று கூறப்படுகின்றது. இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா ஆகியவற்றுடன் முன்னிய மையக்குழுவில் இருந்து மலாவி, மொண்டினீக்ரோ, வடக்கு மெசிடோனியா ஆகியவை இம்முறை தீர்மானத்தில் பங்கேற்காமல் இருக்கலாம் என்றும் இலங்கை அரசாங்கம் நம்புகின்றது. இதற்கிடையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் 60வது அமர்வில் இலங்கை மனித உரிமைகள் நிலை குறித்து தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். வரைவு திட்டப்படி அமர்வு தொடரும் நாளான செப்டம்பர் 8ஆம் தேதி அந்த அறிக்கை முன்வைக்கப்படும். டர்க் தனது விஜயத்தின் போது செம்மணி புதைகுழி தளத்தை பார்வையிட்டிருந்ததால் அந்த விவகாரம் அவரது அறிக்கையில் முக்கியமாக இடம்பெறும் வாய்ப்புகள் அதிகம். இதற்கிடையில் கடந்த செப்டம்பரில் புதிய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் மற்றும் சமர்ப்பிப்புகளில் மேன்மை ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் உள்நாட்டு செயல்முறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அரசியல் தலையீடு இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் அறிக்கையில் கூறியபடி சுயாதீன வழக்குத்தொடுநர் அலுவலகத்தை அமைப்பது உள்ளூர் பொறிமுறைகளின் மீது சர்வதேச நம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். செம்மணி புதைகுழி குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்து வருவதையொட்டி இந்த விவகாரத்தில் அரசாங்கம் எந்த தலையீடும் செய்யவில்லை என்றும் விஜித ஹேரத் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மன்னார் மற்றும் மாத்தளை போன்ற இடங்களிலும் இதுபோன்ற தளங்கள் இருப்பதாகவும் அவற்றையும் தோண்டி விசாரணை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கி கூறினார். அதனால் இந்த விஷயங்களில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகின்றது என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் உறுதிப்படுத்தினார். மாகாண சபை முறைமை தொடர்பில் தேர்தலை தாமதப்படுத்துவது அரசாங்கத்தின் திட்டமிட்ட நடவடிக்கை என்று முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைரட்னம் குற்றம் சாட்டினார். மட்டக்களப்பு ஊடக அமைப்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் கூறுகையில், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தலுக்கான எல்லை நிர்ணய குழு சில ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டு அதன் அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர்தலை நடத்துவதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது.
2025ஆம் ஆண்டுக்கான மாகாண சபை தேர்தல் தொடர்பான பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் புதிய அரசாங்கம் இந்த ஆண்டுக்குள் தேர்தலை நடத்தாமல் தாமதப்படுத்த முயல்கிறது என்ற சந்தேகம் மக்களிடம் உருவாகியுள்ளது. மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எதிர்காலத்தில் சிறப்பாக சேவை செய்வதற்காக முயற்சி செய்யும் நிலையில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களின் அதிகார பங்கீடு, அதிகார பரவலாக்கம் ஆகியவற்றுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட இந்த மாகாண சபை முறைமை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் ஆவலாகும். தமிழ் மக்களின் அதிகார பங்கீடு மற்றும் உரிமைகள் தொடர்பாக கடந்த காலத்தில் கிழக்கு மாகாண சபைக்கும் அதேபோல் வடக்கு மாகாண சபைக்கும் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. அதேபோன்று தற்போது மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமாரநாயக்க தனது மனைவியின் தனிப்பட்ட தேவைக்காக உத்தியோகபூர்வ காரை ஓட்டுநருடன் பயன்படுத்திய சம்பவத்தில் எந்தவித குற்றமும் செய்யவில்லை என்று பிரதி நீதி அமைச்சர் சுனில் வட்டகல குறிப்பிட்டார். சமீபத்தில் ஜனாதிபதியின் செயலாளரின் உத்தியோகபூர்வ வாகனம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து நிகழ்ந்தது அந்த வாகனம் அவரது மனைவியின் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட நேரத்திலே என்று தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதனால் வாகனத்தின் பயன்பாட்டை சுற்றி அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பல்வேறு கேள்விகள் எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதி நீதியமைச்சர் சுனில் வட்டகல, உத்தியோகபூர்வ வாகனங்கள் சில சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளின் குடும்பத்தினரின் தேவைகளுக்கு பயன்படுத்தப்படலாம் என்றும் அதுவே சட்டவிரோதம் அல்ல என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் இந்த சம்பவத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் எந்தவித தவறும் செய்யவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அத்துடன் யார் தவறு செய்தாலும் அவர்களின் பதவி அல்லது அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அரசாங்கம் உரிய தண்டனையை வழங்கும் என்றும் சுனில் வட்டகல வலியுறுத்தியுள்ளார். இதனோடு சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகள் தேவையானால் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் கொள்கையில் எப்போதும் நிலைநிறுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருந்தார். ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்குள் சமீப காலமாக உள்ளக முரண்பாடுகள் தீவிரமடைந்து வருவதாக நம்பகமான அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் பிரதான கூட்டணி உறுப்பினரான மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வாவின் எதேச்சிகார அணுகுமுறை மற்றும் அமைச்சர்களின் பணிகளில் தலையீடு செய்வது போன்ற காரணங்களால் ஜேவிபி அல்லாத தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இவ்வாறு அதிருப்தி கொண்டுள்ளவர்கள் சிலர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஆலோசனைகளை பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் இந்த அதிருப்தியாளர் குழுவுக்கு தலைமை தாங்கி வருகின்றார். அவருடன் சுமார் 57 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சில பிராந்திய அரசியல்வாதிகளும் இணைந்துள்ளதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. மாகாண சபை தேர்தலில் நடத்துமாறு அனுர அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் மாகாண சபை தேர்தல் இதுவரை நடத்தப்படாததை அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை உள்ளதால் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் ஆற்றல் இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எதிரணிகள் ஒன்றிணைந்து கூறினால் தேர்தலை நடத்த தயார் என்று அரசாங்கம் கூறியிருந்தாலும் ஒன்றாக அல்ல தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாகவும் பொதுஜன பெரமுன கூறியுள்ளது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று சவால் விடுத்தவர்கள் அரசாங்கம் கூறுவதை மக்கள் நம்பக தயாரில்லை என்றும் தேர்தல் முடிவுகள் மூலம் நிரூபிக்க முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை அனுருகுமார திசாநாயக்கவும் அனுபவிக்க தொடங்கியுள்ளதனாலேயே தனது நாடாளுமன்ற உரையில் புதிய அரசியலமைப்பு குறித்து ஒன்றுமே கூறவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கமும் தேர்தல் முறைமை மாற்றமும் அடங்கிய புதிய அரசியலமைப்பில் விரைவில் ஏற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்திருந்தது. ஆனால் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் 1.5 மணி நேரம் உரையாற்றிய போதும் புதிய அரசியலமைப்பு குறித்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. எனவே புதிய அரசியலமைப்புக்கான சட்டமூலத்தை தயாரிக்க நாடாளுமன்ற தெரிவுக் குழுவை அமைக்க வேண்டும் எனவும் யோசனையை எங்கள் கட்சி முன்வைக்க உள்ளது. அரசாங்கத்தின் காலம் நிறைவடையும் நேரத்தில் இத்தகைய பணிகளை முன்னெடுக்க முடியாது. அரசின் செல்வாக்கு இருக்கும் போதே அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.